குரூப் 2A ஆஸ்பிரண்ட்ஸ் மஸ்ட் வாட்ச். ஏன் சொல்கிறேன்னா இந்த கேள்வி குரூப் 2A கேட்ட கேள்வி தான் இப்போ இது. ஓகே, இந்த கேள்வி சால்வ் பண்ணி பார்ப்போம். பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதிப்படி வரிசையாக எழுதும்போது மூன்றாவதாக வரும் வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க? இன்வென்ட், இன்விடேஷன், இரிட்டேட், டிக்னேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஓகே. இப்போ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ஐ இருக்குங்களா? ஓகே, அப்போ ஃபஸ்ட் லெட்டர் ஐ இருக்குது. ரெண்டாவதாக பாருங்கள், ரெண்டுத்தில் என்ன இருக்குது? ஜி இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா ஜி ஃபஸ்ட்டு வந்துடுமா? அப்போது இது வந்து 1 இக்னைட்டுங்கிறது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, இது ஐ இன்வென்ட்டு என் இருக்குது, இங்கேயும் என் இருக்குது. இது ரெண்டுமே 2 3 வந்துடும். ஏதோ ஒன்று 2, ஏதோ ஒன்று 3. ஓகேங்களா, நாலாவது 6. அப்போ இரிட்டேட்டு இது 4வது. ஓகேங்களா, ஓகே. பாருங்கள், இன்வென்ட் இருக்குது, இன்விடேஷன் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு ரெண்டுமே ஒன்றா சேமாக தான் இருக்குது. மூணாவது பாருங்கள் வி, அதுவும் சேமு தான். ஐஎன்வி அதுவும் சேமு தான். இதுலேயும் ஐஎன்வி சேமு தான். ஓகேங்களா, இப்போது 4வது லெட்டராக பாருங்கள், இங்கே இ இருக்குது, இங்கே இ இருக்குது, அங்கே ஐ இருக்குது. ஆல்ஃபபெட்டிக் படி ஃபஸ்ட்டு எதுங்க வரும்? இ தானே வரும். இ ரெண்டாவது. அப்போது இன்விடேஷன் ஐ 3வது. அப்போது இந்த இன்வென்ட்டுங்கிறது 2வது தான் வரும், இன்விடேஷனுங்கிறது 3வது தான் வரும். அப்போ நம்ம ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன் தாங்க நம்ம ஆன்சர். இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கேள்வி தான். ஆனால் அந்த எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி மோர் டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.